அதாவது நான் தமிழன் தொலைக்காட்சியில டைட்டில் அனிமேட்டரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ தான் வந்து நம்ம செங்கோட்டையன்லாம் அங்க வந்து வேலை செய்றாரு. செங்கோட்டையன்கிறவரு ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளரா இருந்தவர். அவரு சீமன் அண்ணன் கூடவும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவரு. நான் அத முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில வெங்காயம்ங்கிறத வாரம் ஒரு எபிசோடா பண்றதுக்காக மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துட்டேன். அப்போ அப்பவும் வெளியிலிருந்து வந்து செங்கோட்டையன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நெறைய அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன், டைட்டில் கார்டுலாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாரி நான் எடிட் பண்ணி குடுத்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் வந்து அவரு சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிவிடில போட்டு எடுத்துட்டு வந்தார். அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது, இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துட்டு வந்து, இது 2யும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். அப்ப நான் எதுக்குன்னு கேட்டப்போ, நாங்க அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு கிஃப்ட் குடுக்குறதுக்காக வேணும். நீங்க எடிட் பண்ணி குடுத்தா அவரு வீட்ல ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ எனக்கு ரொம்ப ஆசை. என்னன்னா, எனக்கு சீமான் அண்ணன அதுக்கு முன்னாடி தெரியும். இந்த மாரியான ஒர்க் பண்ணும்போது அப்பலாம் ஃபோட்டோஸ் 7 அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நேச்சரா ஒரு லைவா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா ஆயிடுச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அத நான் எடிட் பண்ணி குடுத்துருந்தேன். ஆனா இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும். அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சிருப்போம். அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்திருப்போம். வைக்காம விட்டுருப்போம். அந்த ஷேடோ அதே இப்போ ஒருத்தருக்கு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும். இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல. தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சிருக்க மாட்டோம். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலா பண்ணணும் அப்டின்லாம் நெனச்சு பண்ணல. ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்காக அண்ணன் கேட்குறாரு அப்டின்னு சொல்லிட்டு, செங்கோட்டையனுக்காக பண்ணி குடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி குடுத்த புகைப்படம். அது பிற்காலத்துல வந்து அவரு நேர்ல சந்திச்சதா வேற வேற தகவல்களோட உலா வரும்போது, நான் அவர்ட்ட ஒரு வாட்டி வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவர சந்திச்சப்போ கேட்டேன். என்னண்ணா நீங்க வீட்ல ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்குன்னு சொன்ன படம் இன்னைக்கு வேற மாரியான தகவலோட போயிட்டுருக்கு அப்டின்ட்டு. உட்றா நம்மளால நம்ம ஒரு புகைப்படத்தால ஒரு அரசியல் தலைவர உருவாக்கியிருக்கிறோம். அவரு வளர்ந்து வந்தா நமக்கு நல்லது தானடா, நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாருடா அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்போதைக்கு எனக்கு நம்ம குடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நெனச்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷமா தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன்.